ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணி கடலில் விழுந்து தள்ளி விட்டதுனால அவங்க ரொம்ப மயக்கமாக இருக்காங்க. ஆனால் அன்பு அவங்கள காப்பாற்றிடுறாரு. ஆனால் கண்ணு முழிக்கவே இல்லை. அப்போது அன்பு கதறாரு, கண்மணி கண்மணி எழுந்துரு கண்மணி, நீ எனக்கு வேணும் கண்மணி, சாரி கண்மணி, நான் உனக்கு நிறைய கெட்டது செஞ்சுட்டேன் கண்மணி, என்னை மன்னிச்சிரு கண்மணி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது கண்மணி, எழுந்துரு கண்மணி எழுந்துரு கண்மணின்றாரு. அப்போ உடனே கண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க. திறந்து அப்படியே மயக்க நிலையிலேயே அப்படியே ஒரு மாதிரி கேராகவே இருக்குது அவங்களுக்கு. அப்போ உடனே கண்ணு முழிச்ச உடனே அவங்க யோசிக்கிறது, ஐயையோ நம்ம காம்படிஷனில் வந்துமே, நமக்கு காம்படிஷன் இருக்கே 4வது ரவுண்டு, அதை தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காம்படிஷன் சுவை ரவுண்டில் என்னன்னா இப்போது ஃபைனல் ரவுண்டு, இதில் எல்லா டீமும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபைனலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எங்கள் கண்மணி அன்பு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏன் கண்மணி அன்பு எங்கே போனாங்க, உங்கள் ஜேபி ரெஸ்டாரண்ட்டு டீம் நீங்கள் தானே பொறுப்பெடுத்துக்கணும், எங்கே இன்னும் காணோம், அவங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே அவங்க இங்கே வந்துடணும், இல்லைனா நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் கேமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 1 2ன்னு டைம் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது 10 சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஜேபி ரெஸ்டாரண்ட்டு இந்த போட்டியிலேருந்து விலக போகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கண்மணியும் அன்பும் வந்துடுறாங்கங்க. வந்ததும் என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு, சரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கண்மணியும் அன்பையும் விடுறாங்க. இந்த 4வது ரவுண்டில் நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது எது ஸ்பெஷலோ அதை தான் நீங்கள் சமைக்க போகிறீங்க. ஆனால் இதில் ஜட்ஜி ஃபாரின் ஜட்ஜி வராங்க, அவங்கள இம்ப்ரூஸ் பண்ணோம், அதுதான் இம்ப்ரூஸ் பண்ணுறது தான் அவங்க தான் வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்புறம் கண்மணியும் அன்பும் சமைக்க தொடங்குறாங்க. ஃபாரின் ஜட்ஜை இம்ப்ரூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன சமைக்கிறது அப்படின்னு அன்பு கேட்கும்போது, கண்மணி நான் ஒன்று யோசித்து வச்சுருக்கேன், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் டீம்லேயும் அம்மிக்கல் உரல் எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு வச்சு அம்மியில் அரைச்சி உரலில் இடித்து சமைச்சா இன்னும் சுவை கூடும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. பரவாயில்லையே, இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜெல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்மணி சமைக்கும்போது ரொம்ப டயர்டாக ஆகிறாங்க. கண்மணியே பார்த்துட்ருக்காங்க அவங்க ஜேபி ரெஸ்டாரண்ட்டு டீம் ஃபுல்லாக. ஆனால் அந்த வெண்ணிலா என்னன்னா, எப்படியாச்சும் இவளை தோக்கடிக்கலான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாளே, இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு கோவத்தோட வெறியோட பார்த்துட்டு இருக்கும்போது கண்மணிக்கு மயக்கம் வந்துடுது. உடனே எலக்ட்ரால் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எலக்ட்ரால் கொடுத்தோம் அவங்க செய்து முடிக்கிற வரையும் தாக்கு பிடிச்சி அன்புக்கு சொல்கிறாங்க. அன்பும் செய்து முடிச்சிடுறாரு. முடிச்சிட்ட பிறகு கண்மணி ரொம்ப டயர்டாக ஆனதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டர் செக் பண்ணுறாங்க. இவங்க நைட்டெல்லாம் தூங்குனாங்களா, என்ன பண்ணாங்க, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எல்லாருமே தெரியலன்றாங்க. ஏன்னா சொன்னாக்கா பேர் கெட்டுடும் இந்த போட்டியினுடைய பேருன்ட்டு கார்த்திக் மறைக்கிறாரு. அப்புறமா என்ன டாக்டர் பெரிய ப்ராப்ளமான்னு கேட்கும்போது, ப்ராப்ளம்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜி எல்லாம் இந்த சமைச்ச ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறாங்க. அதில் எதிர் டீம் அவருடைய செய்த சிக்கன் தான் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுச்சு. ஆனால் அதை விட கண்மணி அன்பு ஜேபி ரெஸ்டாரண்ட்டு செய்தது ஃபுட்டை இதுவரையும் அவங்க சாப்பிட்டதே இல்லை ஃபாரினர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுவையும் அதிகமாக கூட்டி இருந்தது. எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஜட்ஜி எல்லாம். உடனே அன்பு என்ன சொல்கிறாருன்னா, கண்மணி தான் இதை முக்கியத்துவமே கொடுத்தாங்க, உடம்பு முடியலனாலும் அவங்க ஒவ்வொன்று சொல்லணும், இதில் ஜெயிக்கணும்னு வெறித்தனம் இருந்தது, அதனால் அவங்க சொல்லி நான் இதை வெற்றிகரமாக செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலாவுக்கு இவளை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினச்சா இவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாளே, இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு உக்கிர தாண்டவத்தோட கோவத்தில் இருக்கிறாங்கங்க. அந்த இடத்துல இந்த கதை முடியுது. கண்மணிக்கு உடல்நிலையும் மோசமாகிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு கண்மணியோடைய நிலைமை என்னன்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.